ஹாய், வெல்கம் டு பத்மினி இன்னோவேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் ஃப்ரையும் மீன் குழம்பும் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மீனோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு என்னென்ன தேவை, நான் என்னென்ன மிக்சியில் போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். ஒரு 5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் மிளகு இல்லைன்னா மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தனியாக மிக்ஸ் பண்ணியிருக்கிறதும் போட்டுக்கலாம். எப்பயுமே யூஸ் பண்ணுறவங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. அதோடவே ஒரு 1/2 லெமனு, ஒரே ஒரு தக்காளி, புளி தண்ணி ஊற்றிக்கலாம். வேணுன்றவங்க ஊற்றிக்கலாம், வேணான்றவங்க விட்டுடலாம். மஞ்சள் தூள், இதெல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதோடய கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அது எல்லாமே அரைச்சி நம்ம இந்த மீனில் தடவி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு மூடி வச்சிடலாம். எப்போ நம்ம சாப்பிடும்போது அதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அது ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ மீன் குழம்புக்கு செய்யலாம். என்னென்ன தேவை, ஒரு கடாய் வச்சு கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். ஏன்னா மீன் குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் வெந்தயம் சூப்பராக இருக்கும், போட்டாதான். ஒரு 10 பல் பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இது பாதி வெந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதையும் சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் சேர்த்து வச்சுருக்கேன். வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதில் போட்டிருக்கேன் நான். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை 1-2 அரைச்சி வச்சுருப்பேன் அந்த வெங்காயம். இப்போ பாருங்கள், மீன் தலைலாம் தனியாக எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு மஞ்சள் தூள் போட்டு. அப்போ தான் ஸ்மெல் வராது. மஞ்சள் தூள் போட்டோன்னா இல்லைன்னா நீச்சு ஸ்மெல்லுன்ட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரிலாம் வராது. எப்பயுமே நம்ம வீட்டு பெரியவங்க, அம்மா, பாட்டி எல்லாம் இருந்தப்போ மீன் குழம்பு வச்சு கொடுத்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் மறுபடியும் வராத நினைவுகள். உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. இது நல்லா ப்ரௌனாக மாறணும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரணும். யாரெல்லாம் இந்த மாதிரி பழைய நினைவுகளை மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மீன் தலையெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் புளி தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி செய்யும்போது மீனோட டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நிஜமாகவே நல்லா தான் இருந்தது. இப்போ இதை நல்லா பாதி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 தக்காளியை நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். அரைச்சியும் சேர்த்துக்கலாம், கட் பண்ணியும் பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்தோன்னா நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பக்கம் நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், புளி தண்ணி நம்ம தனியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதுலேயே 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்கான பதம் வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி, மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி அளவு பார்த்து, புளிப்பு பார்த்து ஊற்றிக்கோங்க. டேஸ்ட் பார்த்து தேவையான தண்ணி ஊற்றி இப்போ மூடி வச்சிடணும். ஏன்னா மூடி வச்சாதான் மிளகாத்தூள் வாசனை வராது மீன் குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம். இப்போ பாருங்கள், நம்ம மூடி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம், மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம குழம்பு ரெடி. அதில் மீன் தலையை போட்டு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியது தான். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த மீன். நான் கேட்டேன் இல்லைங்க, இது எந்த மீனுன்னு சொல்லுங்கன்ட்டு. யார் அதுக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. சரியாக யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம்.
இந்த மாதிரி நல்லா மூழ்கிற அளவுக்கு சும்மா அப்படி ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மீன் தலையை போட்டுட்டு இப்போ சும்மா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட மீன் குழம்பு அமேசிங்காக ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுற ஃபிஷ் எடுத்து இந்த மாதிரி தவாவில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக செம்மையாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. இது என்ன மீன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.